ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஒளிப்பதிவின் மூலமாக இந்த ஓய்வு நாளில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்களும் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களோடு இந்த ஒளிப்பதிவை பார்க்கிற நீங்கள் இசைந்து சேர்ந்து பாடி ஆராதித்து நம் தேவனை மகிமைப்படுத்தலாம். அதன் பின்னாக இந்த வாரத்துக்குரிய ஓய்வு நாளுக்குரிய ஒரு தேவ வார்த்தையை நாம் வேதத்திலிருந்து வாசித்து தியானித்து நாம் நிறைவு செய்யலாம். எங்களோடு சேர்ந்து எல்லாரும் பாடலாமா? நமக்கு தெரிந்த பாடல் இடைவிடா நன்றி உமக்கு தானே என்று சொல்லி நாம் பாடி கர்த்தரை உயர்த்தலாம். ஜீசஸ். எல்லாரும் எங்களோடு சேர்ந்து கைகளை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இறைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இறைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இறைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. சொல்லலாம். தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இறைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இறைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நிம்மதி தருகிறவர், நிரந்தர வாழ்வு தருகிறவர். நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தர மானீரே நன்றி ஐயா. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தர மானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இறைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இறைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை தட்டி மீண்டும் ஒரு விஷயம் அவருக்கு மகிமை செலுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே எழும்பி நின்று ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you God. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை உயர்த்தலாம். இந்த துதிக்கிற ஆராதிக்கிற இந்த ஓய்வு நாளில் தேவ மகிமை ஒவ்வொருவர் மேலே இறங்குவதாக. ஒளிப்பதிவை பார்க்கிற ஒவ்வொரு மேலும் ஒரு தேவ பிரசன்னம் இறங்கும்படி நாங்கள் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. வேறுமையான பாத்திரம் வேறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே.
பாத்திரமான எங்களையும் கூட ஆண்டவரே அவைகளை வெறுமையாய் விடாதபடி அவைகளை நிரப்புகிறவர் நீராயிருக்கிறீர் என்று சொல்லி எல்லாரும் பாடி கர்த்தரை ஆராதித்து நம் தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வெறுமையான பாத்திரம் நாம் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமா வளைந்து கொள்ளுமே. எல்லாரும் சொல்லுங்க. புயவனே புயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வீணை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. வீணையில்லாவும் கிருபையா உகந்ததாக்கிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமா வணைந்து கொள்ளுமே. என்னையும் அவ்வித பாத்திரமா வணைந்து கொள்ளுமே. புயவனே புயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஆண்டவரே ஆராதிக்கிற இந்த வேளையில இந்த ஓய்வு நாளில ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பும்படி நாங்க எல்லாம் ஒருமனப்பட்டு இந்த வேளையில நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஒளிப்பதிவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேல ஒரு தேவ கிருபை இந்த ஆராதனையின் வேளையில இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க, குறைவுகளை நிறைவாக்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் இப்படி செய்கிறதற்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளில இந்த ஒளிப்பதிவின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். விசேஷமாய் இவ்வளவு நேரம் கர்த்தரை இந்த ஓய்வு நாளில இந்த ஒளிப்பதிவின் மூலமாக ஆராதிக்க தேவன் உதவி செய்தார். விசேஷமாய் இந்த வாரத்துக்குரிய ஒரு வார்த்தையை நாம் வேதத்திலிருந்து வாசித்து தியானித்து நிறைவு செய்யலாம். வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி நீ
இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஓய்வு நாளில கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பாய் என்ன காரியத்தை கொண்டு வருகிறேன் என்றால், உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்கிற ஒரு தலைப்புல இன்றைக்கு உங்களோடு இந்த செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவர் தப்புவிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்றைக்கு தானியேலை சிங்கக்கவியில போட்ட போதிலும் கூட ராஜா வந்து பார்த்து கேட்கிறார் என்று சொல்லி, இதை விடாமல் நீ ஆராதித்தையே உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொல்றதை நாம் வாசிக்க முடிகிறது. இங்க தானியேல் நம்பினதாய் இங்க சொல்லப்படல, ராஜா சொல்றாருங்க. நேபுகாத்து நேசர் அரசர் சொல்றார் என்னன்னு சொல்லி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். எப்படிங்க ஆண்டவர் பாருங்க, தானியேல் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு மனுஷனாய் இருந்தார் என்று ஒரு வெளி ஆள் ஒருத்தர் சாட்சி கொடுக்கிறார். தானியேல் தப்புவிப்பதற்கு ஒரு காரியத்தை செய்தார். என்னவென்றால், வாசிங்க 6ஆம் அதிகாரம், அதே தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. தானியேலை தப்புவிப்பதற்கு அவர் ஒரே காரியம் செய்தார். என்னவென்றால், தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை கர்த்தரை முழங்கால் படியிட்டு தேவனை தொழுது கொண்டார் என்று வேதத்துல சாட்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை இந்த செய்தியில உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்கள் தேவன் உங்களை தப்புவிப்பார் என்கிற தலைப்புல இன்றைக்கு உங்களோடு இந்த செய்தியை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் தேவன் உங்களை தப்புவிக்க வேண்டும் என்றால், நீங்கள் முன்பு செய்து வந்தபடியே நீங்கள் தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க பழைய மாதிரி ஜெபிக்கிறீர்கள்? நிறைய பேர் சொல்லலாம், நான் முதல்ல ஜெபிப்பதே இல்லைங்க, இப்பதான் ஜெபிக்கவே ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படியா இருந்தா மிகவும் சந்தோஷம். அநேக ரட்சிக்கப்பட்ட புதுசுல கர்த்தரை தொழுது கொண்டிருக்கிறவர்கள், அதிகமாய் கர்த்தரை தொழுது கொண்டவர்கள், அதிக நேரத்தை கர்த்தருக்கு என்று கொடுத்தார்கள். ஆனா அதே நாளடைவு நாள் அதிகமாக ஆக ஜெப நேரமும் வேத வாசிப்பும் கர்த்தரை ஆராதிப்பதும் குறைந்து போய்கொண்டே வந்துவிட்டது. அல்லேலூயா. நீங்க வேதத்துல தானியேல் என்ன காரியத்தை செய்தார் என்றால், பத்திரத்துல கையெழுத்து போட்டப்பட்டிருக்கிறது என்பதை நல்லா அறிந்து கூட தெரிந்து கூட தன் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை கர்த்தரை தொழுது கொண்டார் என்று தானியேலை குறித்த சாட்சி இருக்கிறது. இதையெல்லாம் பார்த்த ராஜா, தன் வார்த்தையை மீறி செஞ்ச ராஜா என்ன செஞ்சிருக்கணும்னா, நிச்சயம் அந்த சிங்க கெபியில போட்டா
தானியேல் நம்ம வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னு சொல்லி அவன் மேல கோவப்பட்டிருக்க வேண்டும். அவன் மேல வைராக்கியமான காரியத்தை எதையாவது செய்திருக்கலாம். ஆனால் சற்று மாறாக ராஜா ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்னவென்று, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். அல்லேலூயா. இவ்வளவு அருமையான ஒரு வசனத்தை நம்ம வாசித்திருக்கிறோம். இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் கூட கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உங்களை தப்புவிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் ஆராதிக்கிற, நீங்கள் தொழுது கொள்கிற, நீங்கள் மகிமைப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து உங்களை தப்புவிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை தப்புவிப்பார். ஆனால் நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நீங்க கர்த்தரை முன்பு செய்து வந்தபடியே கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. முதல்லலாம் ஒரு நாள் அதிகாலையில ஜெபிக்கலைன்னா நம்முடைய இருதயம், ஐயோ இன்னைக்கு ஒரு நாள் ஜெபிக்காம விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு பாரம் வரும். தொடர்ந்து ரொட்டீனா ஜெபிச்சுட்டு இருக்கிறவங்க அதே பாருங்க, அதிகாலை ஜெபம் அப்படியே 2 நாள் விட்டுருப்பாங்க, 3 நாள் விட்டுருப்பாங்க, அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னா கூட மனசுக்குள்ள அந்த பாரமே இருக்காது. ஐயோ இன்னைக்கு நம்ம ஏர்லி மார்னிங் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கலையே, இன்னைக்கு ஏர்லி மார்னிங் ஜெபிக்கலையே அப்படிங்கிற அந்த பாரம் குறிப்பிட்ட நாட்கள் இருக்கும். அதுக்கு பிறகு அது அப்படியே மறந்து அப்படியே மாறி அந்த ஏர்லி மார்னிங் ஜெபத்தை குறித்த கான்சன்ட்ரேஷனே இல்லாம போயிடுது. அல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எத்தனை பேர் இப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஒருவேளை அப்படி நீங்க ஜெபித்தீர்கள் என்றால், அப்படி ஜெபித்திருந்திருப்பீர்கள் என்றால், உங்களுடைய ஜெப ஜீவியத்தை இனிமேல் மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களை தப்புவிக்க ஆண்டவர் வேண்டும் என்றால், நீங்க தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து இடைவிடாமல் நீங்க தேவனை தொழுது கொள்ள வேண்டும், முன்பு செய்து வந்தபடி. இன்னைக்கு இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று, உன் பேரில் எனக்கு குறைவுண்டு அல்லேலூயா என்று நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடாதுங்க. உங்களை பார்த்து, நீ ஆதியிலிருந்து அன்பை என்னப்பா விட்டுட்டியே, என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்த, எவ்வளவு துதிச்ச, எவ்வளவு மகிமைப்படுத்தின, எவ்வளவு ஆராதித்த, எவ்வளவு நேரம் கொடுத்த, இன்னைக்கு நீ அந்த ஆதியிலிருந்து அன்பை இழந்து விட்டாயே, என்னை விட்டு பிரிந்து தூரமாய் சென்று விட்டாயே என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து வருத்தப்படாதபடிக்கு நீங்கள் முன்பு செய்து வந்தபடியே தேவனை இடைவிடாமல் ஆராதிக்க வேண்டும். நீங்க புதுசா ரட்சிக்கப்பட்டவங்க தான் பாருங்க, அந்த நாள்ல ஜெபம் அப்படின்னா இயேசு பத்தி தெரியாதவங்களா இருந்திருப்பாங்க, இயேசு வெற்றி கொண்டிருப்பாங்க. அந்த டைம்ல முழங்கால் போட்டுதான் ஜெபிப்பாங்க. அதே கொஞ்சம் நாள் ஆக ஆக 10 வருஷம் விசுவாசி, 5 வருஷம் விசுவாசி ஆயிட்ட பிறகு முழங்கால்லாம் போட மாட்டாங்க, உட்காந்தே ஜெபம் பண்ணுவாங்க. ஏன்னா ரொம்ப அனுபவம் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஆண்டவரோட. அப்ப ரொம்ப சிம்பிள், முழங்கால் போட்டுதான் ஜெபிக்கணும்னு இல்லை, உட்காந்து கூட ஜெபிக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா நம்ம படுத்துட்டு கூட என்ன செய்யலாம், அப்படியே தொழுது கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு. இன்னைக்கு முகமதியரை நீங்க பார்ப்பீர்கள் என்றால், அவர்கள் 5 வேளை தொழுது கொள்கிறார்கள். அவருடைய தொழுகை சாதாரணமான ஒரு தொழுகையா இருக்கிறதல்ல. எனக்கு தெரிந்த அநேக முஸ்லிம் நண்பர்கள் எனக்கு தெரியும், அவருடைய தொழுகையை பார்த்திருக்கிறேன். அவர்கள் அந்த நேரத்துல தன்னுடைய கைகளையும் கால்களையும் முகங்களையும் கழுவி, அதற்கென்று ஒரு துணியை விரித்து, எந்த இடம்னு கூட பார்க்காம அந்த நேரம் ஆனா தன் தேவனை நோக்கி தொழுது கொள்கிறதை பார்க்க முடிகிறது. அதனாலதான் அவங்க தொழுகைன்னு அதை சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம தொழுகை எப்படிங்க இருக்கு? இயேசு ஏற்று கொண்டிருக்கிறோம், இயேசுவின் பிள்ளைகளா இருக்கிறோம், 10 வருஷம் ஆச்சு, ஆனா இன்னும் முன்பு செய்து வந்தபடி நம்முடைய தொழுகை இல்லை. கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் தான் உங்களை தப்புவிக்க முடியும். நீங்க ஆராதிக்கிறேன், நான் இயேசு ஏற்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் இல்ல, நீங்க கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அப்போதுதான் கர்த்தர் உங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்.
அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை கூட நான் உங்களிடத்துல பகிர்ந்து கொண்டு இதை நிறைவு செய்ய விரும்புகிறேன். அருமையான ஒரு நண்பர் ஒரு நாள் இயேசுவை அறியாத ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டிருந்தார். இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இயேசுவை வழிகளில் நடக்க ஆரம்பித்தார். ஒரு 5-6 வருடங்கள் 8 வருடங்கள் ஆனது. தான் வேலை செய்து கொண்டிருந்த முதலாளியின் நிமித்தம் அவர் வேற ஆண்டவரை விற்று பிரிந்து போக வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. அந்த பிரிந்து போகிற ஒரு நிலைமை வந்த உடனேயும் சற்றும் யோசிக்காமல் ஆண்டவரை விட்டு பிரிந்து போனார். ஜெபிப்பதில்லை. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். மனதுக்குள் அநேக பாரங்கள் அவரை அழுத்திக் கொண்டே இருந்தது. ஆனால் அதை மீறி செய்ய ஆரம்பித்தார். இதன் விளைவு பாருங்க, ஒரு நாள் மிகுந்த கடன் நாளியாய் மாறி போனார். அநேக கடன்களை வாங்கினதுனால கடன் கட்ட முடியல. வட்டிக்கு மேல வட்டி ஆயிட்டே இருக்கு. தன் வாழ்க்கையை மறித்து விடலாம், மாய்த்து கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கிற ஒரு அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கை நிலைமை மாறினது. ஒரு நாள் தேவ சமூகத்துல அவரை நினைக்க ஒரு வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஒரு நாள் உட்கார்ந்து தேவ சமூகத்துல ஜெபிக்க ஒரு நேரத்தை கொடுத்து ஜெபிக்க ஆரம்பித்தார். அப்பொழுது இந்த வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் அவருக்கு நினைவுக்கு வந்தது. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறைவுண்டு என்று ஆண்டவர் அந்த வசனத்தை அவருக்கு காண்பித்து கொடுத்தார். வசனத்தை பார்த்த உடனே உள்ளத்துல மிகுந்த வேதனையோடு தேவ சமூகத்துல அழுது ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே, உம்மை விட்டு நான் தூர போனேன். 7 வருஷமே ஆராதித்தேன், தொழுது கொண்டேன். இன்றைக்கு 3 வருடங்கள் உம்மை விட்டு பிரிந்து விட்டேன் என்று சொல்லி தேவ சமூகத்துல தன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் அர்ப்பணிக்க ஆரம்பித்தார், ஜெபிக்க ஆரம்பித்தார். விட்டு வந்திருந்த பாவங்களை எல்லாம் தொடர்ந்து செய்ய ஆரம்பித்துட்டேன்னு சொல்லி அழுத ஆரம்பித்தார். அன்றைக்கு ஒப்பு கொடுத்தார். எப்படி தன்னுடைய கடனை அடைத்தார் என்றே தெரியவில்லை. எல்லா கடன்களை அடைக்க தேவன் அவருக்கு வழிவாசல்களை திறந்து கொடுத்தார். அந்த கடனாளியிலிருந்து தப்புவிக்க தேவன் வல்லமையுள்ளவராயிருந்தார். அல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கூட ஒரு காரியத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ஆண்டவரை இடைவிடாமல் ஆராதிக்க வேண்டும். இடைவிடாமல் என்று சொல்லும்போது கேப் இல்லாம அல்ல. அன்றைக்கு என்னுடைய வாலிப காலத்துல ஒரு நாடகம் நடத்தினோம். அது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. ஒரு CSI சர்ச்சில் ஒரு நாடகம் நடத்தும் போது இடைவிடாமல் ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நாடகத்துல ஒரு ஜோக்குக்காக என்ன செய்தோம்ன்றா, கேப் இல்லாம எல்லாம் ரொம்ப நெருக்கி, ஒரு பாஸ்டர் சொன்ன உடனேயும் எல்லாம் ரொம்ப நெருக்கி க்ளோஸா, எந்த கேப் இல்லாம இடையில யாரும் வர முடியாதபடிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அதில் கொண்டு வந்து ஜெபித்தோம். அது எனக்கு இப்பொழுது நினைவுக்கு வருகிறது. அப்படி அல்ல, நீங்க 2 நாள் ஜெபிக்கிறது, 4 நாள் ஜெபிக்கிறது, 4 நாள் ஜெபிக்காம விடுறது இல்லை. அதுதான் இடைவிடாமல். இடைவிடாமல் என்று சொல்லும் போது நீங்கள் தொடர்ச்சியாய் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். நீங்க நன்மையை பெற்றுக்கொண்டாலும் சரி, பெற்றுக்கொள்ளாவிடிலும் சரி, நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கும் போது உங்கள் தேவன் உங்களை தப்புவிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் தான் முன்பு செய்து வந்தபடியே தானியேல் செய்தாருங்க. இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, எங்களோடு நீர் பேசின இந்த அன்பின் வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற எத்தனை பேர் ஆண்டவரே அந்த நாட்களில் இருந்த அன்பு உம்மிடத்தில் இல்லை என்று சொல்லி நினைத்து இப்பொழுது யோசிக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் மீண்டும் ஜெபிக்கிறவர்களாய் கர்த்தர் அவர்களை மாற்றுவீராக. ஆண்டவரே, உம்முடைய அன்பை ருசித்த பிள்ளைகள் இன்னைக்கு மறந்திருந்தாலும் கூட மீண்டும் ஆண்டவரே உயிர் மீட்சி அடையும்படியான ஒரு அபிஷேகம் இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உயிர் மீட்சியை கட்ட தந்து அவர்களை ஜெபிக்கிறவர்களாய் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நிச்சயம் நீங்கள் கர்த்தரை ஆராதியுங்கள். வீட்டில் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இடைவிடாமல் தொழுது கொள்ளுங்கள். உங்கள் தேவன் உங்களை தப்புவிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். God bless you.